ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பழைய வண்டி வாங்குகிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பாடி, இன்ஜின் எல்லாமே நல்லா தெளிவாக இருந்துச்சு. டயர் பாயிண்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஈக்கோ 2012 மாடல் இது நான் வாங்கின ரேட்டு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன். ஓனர் 3 தாண்டி போயிட்டு 2 லட்சங்கிறது நல்லா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. வண்டியும் நல்லா தெளிவாக இருந்துச்சு. இது நான் கொடுத்தவங்க மேலே தப்பு சொல்லலை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் உடனே பார்த்துருங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோர் மேட் அடிச்சிருந்தாங்க வண்டியில். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் மேட் அடிச்சிருந்தாங்க. இந்த ஃப்ளோர் மேட் அடித்த வண்டி எல்லாமே உள்ளே பார்க்கும்போது நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நானும் இந்த சைடில் ரஸ்ட்டு இருந்துச்சு, சரி சின்ன ரஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோர் மேட்டை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்சு போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே இந்த மேகத்தை பார்த்திங்கன்னா 2 இது அடிச்சிருந்தாங்க. இது ஒரு கலரில் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மேட்டு மொத்தம் 2 மேட்டு இதுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. நானும் சரி ஏசி நல்லாயிருக்கும், ஏசி கூலிங்காண்டி இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாகவே துரு. மொத்தம் இது ஒரு மேட்டு, இது ஒரு மேட்டு, அதுக்கு மேலே வண்டியில் வரக்கூடிய ஒரு மேட்டு, அதுக்கு கீழே ஸ்பாஞ்சு. மொத்தம் இதில் எவ்வளோ கனம் ஏற்றணுமோ அந்தளவுக்கு கனம் ஏற்றிருக்காங்க. அதுபோக இந்த மாதிரி ஒரு புல் மேட்டு வேறு 5 மேட்டு இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இப்படி மேட்டுக்கு மேலே மேட்டாக அடித்தா என்ன கம்ப்ளைண்ட்லாம் வருதுன்னு சொல்லி பாருங்கள். கீழே பாருங்கள் துருவை. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அரிச்சிருக்கு. இது பாருங்கள், இதில் அரிச்சிருக்கு. இதோட அதிகமான அரிச்சதெல்லாம் காமிக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ பெரிய ஓட்டை கிடக்குன்னு. இங்கே பாருங்கள், ஸ்டீரிங் காலம் பாக்ஸ் கிட்ட ஓட்டை இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணிடணும் டிங்கர்கிட்ட கொண்டு போய். ஏன்னா சப்போஸ் இதில் எதுவும் கிராக் எதுவும் ஆகிட்டு அப்படின்னா, இதில் காலம் போர்டு எதுவும் துருப்பிடிச்சி இதாகிட்டுனா ஸ்டீரிங் ஆடிடக்கூடாது. இது கேப் இருக்கும், இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ரொம்ப சேஃப்டியாக பார்க்கக்கூடிய இடம். அதே மாதிரி நான் இந்த சைடு பிளாட்ஃபார்மில் காமிக்கிறேன். சென்ட்ரு நல்லா இருக்குது பாருங்கள். சென்ட்ருக்கு இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக எப்படி அரிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், எல்லாம் ஓட்டை, இங்கே ஓட்டை, இந்த கம்பிலாம் போயிட்டு, சாரி இந்த தகரெல்லாம் போயிட்டு கையை வச்சு இழுத்துனா அப்படியே வருது பாருங்கள். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வெட்டி டிங்கர் பற்ற வைக்கணும். இதை வண்டி கொடுத்தவங்க மேலேயும் தப்பு சொல்லலை. மேட்டுக்கு மேலே மேட்டு ஏற்றாதீங்க. எப்போவுமே நிறைய அதிகப்படியான மேட்டு வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். நான் கீழே இருந்து பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலலாம் நான் பேஸ்ட் வச்சு விட்ருந்தேன். ஆனால் உள்ளே கலத்தி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே சரியான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம இதை டிங்கர்கிட்ட கொடுத்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சரி பண்ணிவிட்டு எப்படி இதை நம்ம நல்லா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கடைசி வர பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் ஈஸியாக விட்றாதீங்க. ஸ்டார்டிங்லேயே அரெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய செலவை குறைக்க முடியும். பார்க்கலாம். உள்ள மேட் போட்டதா அடிக்கும் மேல. அடைச்சிடலாமா? ஆமாம், அடைச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெல்டிங் எல்லாமே பண்ணியாச்சு. டிங்கர் பேஸ்ட்டும் அப்ளை பண்ணியாச்சு. டிங்கர் பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிட்டு சின்ன சின்ன கேப் எல்லா இடமே அடைச்சாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெயிண்ட் அடிச்சிடணும். பெயிண்ட் அடித்தா தான் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி மாதிரி லைஃப் இருக்கும். இது வந்து நம்ம சொல்லப்போனால் ஒப்பேத்துற மாதிரி தான் சொல்லப்போனால். ஒரிஜினாலிட்டினா நம்ம அப்படி செட்டோடு சேர்த்து மாற்றணும். இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேமே தனியாக இருக்கும். இங்கேருந்து பேசஞ்சர் சைடும் டிரைவர் சைடுக்குள்ளே இந்த ஃப்ரேமோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2800 ஆன்லைனில் நீங்கள் ஈகோ ஃப்ரெண்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்திங்கனாலே வரும். அது போக இதை ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 7000 கேட்டாங்க. நம்ம இப்போது பண்ணியிருக்க மெத்தடில் ஒரு 1500 தான் வாங்கினாங்க. 1500 நம்ம இந்த ஓரளவு ஓகே தான். இது எப்படினாலும் 3 வருஷம் கிட்ட ஓடும். சிம்பிளாக முடிச்சாச்சு. இது கண்டிப்பாக எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃப்ளோர் மேட்டை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வண்டிக்குள்ளே சும்மா தேவையில்லாமல் உள்ளே யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட்டு போட்டாலே போதும். மேட்டுக்கு மேலே மேட்டாக அடிக்கிட்டே போனிங்கன்னா தண்ணி வந்து கீழே எப்படினாலும் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நம்ம ஏதாட்டும் ஒரு இடத்துல தண்ணி யூஸ் பண்ணும்போது கீழே கொட்டிட்டாலும் அந்த தண்ணி அப்படியே கீழேயே ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி அரிப்பு வந்து நாளடைவில் அந்த தகரமே பார்த்திங்கன்னா இத்து போக ஆரம்பிச்சிடும். திருப்பி நம்ம இப்படியே செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். இது வந்து ஒவ்வொரு டிங்கரை பொறுத்து மாறும். சில டிங்கர் இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா 3 ரூபா வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால 1500 கொஞ்சம் நல்ல ரீசனபிள் ரேட்டு தான். எல்லாமே அடைச்சிட்டாப்புல. அதே மாதிரி பேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நல்லா பேஸ்ட்டாக வச்சுருக்கணும். சிலிக்கான் பேஸ்ட் வச்சா நல்லது. சிலிக்கான் பேஸ்ட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிடும். அது நாளடைவில் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த பேஸ்ட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணி ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சிலிக்கான் பேஸ்ட் வச்சிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லு. இப்போ நான் ஃபைனல் டச்சப்பாக இதில் ஒரு கோட்டிங் பெயிண்டிங் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன். உங்கள் வண்டிக்கும் கண்டிப்பாக ஃப்ளோர் மேட் வந்து அடிக்கும்போதும் சரி அடித்தாலும் நீங்கள் ஊடையில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளோர் மேட்டை தூக்கி உள்ள எதுவும் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கா, உள்ள தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டை தான் நம்ம அடிக்க போகிறோம். இது பேர் செல்லோ கோட்டு. இது வந்து தின்னரு. உங்களுக்கு இந்த வண்டியில் உள்ள துருவை காமிக்க பாருங்கள். ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். எவ்வளோ துரு ஃபுல்லாக இதில் தண்ணி ஸ்டோர் ஆகி தான் ஏறி இருக்குது. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வந்து துரு ஃபார்ம் ஆகாது. இதில் வந்து டர்பன்டைன் மண்ணெண்ணெய் எதுவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம தின்னர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தின்னர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக அடிச்சுக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பெயிண்ட்டு. ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகி பிடிக்கும். அதனால் துரு ஏறாது. கம்ப்ளீட்டாக அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம பெயிண்டிங் அடித்ததுக்கப்புறம், அதாவது எனாமல் பெயிண்டிங் தான், ரப்பர் பெயிண்ட் அப்படிம்பாங்க. டிங்கர் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அடுத்து அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு. இதில் நல்லா நம்ம தின்னர் என்சி தின்னர் சேர்த்து 2 கோட்டு கொடுத்துட்டோம். இன்னும் வந்து திருப்பி இந்த இடத்துல துரு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது ரப்பர் பெயிண்ட்டு. பார்த்திங்கன்னா எல்லா 2 பக்கமும் நல்லா கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம டிங்கர் எல்லாம் பேஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணி வெல்டிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெளிவாயிட்டு. நம்ம ஆரம்பத்திலே இது பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வேலை செலவை வந்து குறைக்க முடியும். இந்த வீடியோ வந்து அதுக்காண்டி தான் நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியிலையும் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மாதிரி ரஸ்ட்டு ஏறி இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.